நீ சமைக்க மட்டும் இல்ல எனக்கு பொண்டாட்டியாவும் உங்களுக்கு சவாரிக்கு டைம் ஆகலையா? ஆகுது. நான் போகணும் தோணுது. என் ஃப்ரெண்ட் சந்தோஷம் ஜோசியை பத்தி சொன்னா. சிறுகடை காசில் இப்போ முத்துவை பார்க்குறது மீனா அம்மா வராங்க. ஸோ மீனம்மா எந்த தப்பும் இல்லை மாப்பிள்ள, நான் கூப்பிட்டு தான் வந்து அவளை கோச்சிக்காதீங்க அப்படின்ற மாதிரி சமாதானப்படுத்துகிறாங்க. ஆனால் முத்துவுக்கு என்ன வருத்தம் அப்படின்னா, நான் அவ்வளோதான் சொல்லியுமே என் வார்த்தையை மதிக்காமல் என்னை மதிக்காமல் வந்திருக்கா அப்படின்றதான் முத்துவுக்கு வந்து வருத்தமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் என் பேச்சுக்கு என்னத்த மரியாதை, சத்யா வந்து இப்போ மாதிரி அந்த ரவுடி பையன் சுற்றிட்டு இருக்கான், அதனால தான் நான் வேணான்னு சொன்னேன். ஆனால் இதெல்லாம் மதிக்காமல் இப்படி பண்ணுறாளேன்ற மாதிரி முத்து வந்து வருத்தப்படுறாரு. அதுக்கப்புறம் அவர் வந்து சவாரிக்கு போயிடுறாரு. இன்னொரு பக்கம் மீனாவுக்கு அவங்க அம்மா கால் பண்ணி இது மாப்பிள்ளையை பார்த்து பேசினேன், நீ எதுவும் கோவப்படாதம்மா, கொஞ்சம் அனுசரித்து போகணுமா அட்வைஸ் பண்ணேன். மீனா வந்து நீயமாக அவரை பார்த்து பேசினேன் அப்படின்ற மாதிரி கோவப்பட போகிறாங்க. இன்னொரு பக்கம் இந்த மனோஜ் பார்த்திங்க அப்படின்னா ரோஹிணிக்கிட்ட இந்த மாதிரி குழந்தைக்கு நம்ம வந்து ஒரு ஜோசியக்காரை போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கே ஜோசியரை போய் பார்க்கணும், டாக்டரை பார்த்தாலே போதுமே அப்படின்ற மாதிரி ரோஹிணியை கோவப்படுறாங்க. ஸோ அடுத்தது என்ன போகுது அப்படின்றத பார்க்கலாம். இந்த ரோஹிணி மாட்டுவாங்களா மாட்ட மாட்டாங்களா, இந்த சத்யா பண்ண தப்பு தெரிய வருமா தெரிய வராதா, உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள்.